வணக்கம் நண்பர்களே. இன்று 30 நாட்கள் தமிழ் பேசலாமா என்ற தொடரில் 5ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மாதிரி நீதிமன்ற போட்டி என்றால் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக காணலாம். நான் இதுவரை 3 முறை இந்த போட்டியில் கலந்து இருக்கிறேன். அதாவது சட்ட கல்லூரிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி தான் இது. அனைவரும் நீதிமன்றத்திற்கு சென்றிருப்போம். அங்கு நடுவராக நீதிபதி அமர்ந்திருப்பார். மேலும் வழக்குரைஞர்கள் அவர்களின் வாதத்தினை எடுத்துரைப்பார்கள். இதனை நாம் சட்டம் பயிலும் போதே கற்க வேண்டும், இதன் அனுபவத்தினை பெற வேண்டும் என்பதனை மையமாக கொண்டே இம்மாதிரி நீதிமன்ற போட்டியினை நடத்துகின்றனர். ஆகையால் சட்டம் பயிலும் ஒவ்வொரு மாணவர்களும் இம்மாதிரி நீதிமன்ற போட்டியில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மாநில அளவிலான போட்டி, தேசிய அளவிலான போட்டி, சர்வதேச அளவிலான போட்டி என்று 3ஆக இதனை பிரித்துள்ளனர். இன்னும் சில கல்லூரிகளில் இவ்வாறான போட்டிகளை தங்களுக்கிடையே நடத்தி கொள்வர். இதெல்லாம் அவர்களின் மாணவர்களுக்கு எவ்வாறு நாம் படித்த பிறகு நீதிமன்றத்தில் வாதிடலாம் என்ற அறிவையும் அனுபவத்தையும் பெறுவார்கள். பொதுவாக இவ்வாறான மாதிரி நீதிமன்ற போட்டிகளில் எவ்வாறு ஒரு அணி பங்கேற்கும் என்பதை நாம் அடுத்த பகுதியில் காணலாம். நன்றி நண்பர்களே.